சோலோ நெக்ஸ்ட் எபிசோட இருக்கும். இதுக்கு முன்னாடியே ஒரு 12-13 எபிசோட் இருக்கு. பார்த்தா ஒரே ஒரு 4 சீசனுமே இருக்குது. நம்ம பிளாக் லவர் போட்டுட்டு இருக்கோம். அந்த டீமஸ்ல எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யாரும் பார்க்கலாம்னா மறக்காம செக் பண்ணுங்க. இல்ல ப்ரோ நான் சோலோயிங் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கல, இப்பதான் புதுசாக வரன்ற பட்சத்தில் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. ஸோ யா வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோவிங்கோட சீசன் 5 எபிசோட் 14 இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன இது வந்து ஏதோ அரண்மனையோட பேஸ்மெண்ட் மட்டும் இருக்குது. சரி உள்ளார போவோம் அப்படின்னு போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒருத்தன் கத்தி எடுத்து இவனை அடிக்க வந்துடுவான். இவனுக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவான். பட் ஸ்டில் அந்த காண்ட்லெட் வச்சு ஏதோ ஒன்று பண்ணி அவனை ரிப்பீட் அடிச்சு விட்டுருவான். இவன் நவுறானா அப்ப அவங்க அப்படின்னு திரும்பினா பின்னாடி வதன்னு வருவானுங்க. ஐயோ என்னடா இதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள மட்டாதட்டி குத்த ஆரம்பிச்சிருவான். அடிக்கிற அடிலாம் இடிங்கிற மாதிரி. அண்ட் அதே சைடில் பார்த்தோம்னா எனக்கு லெவலப்னு சொல்லி டெவலப் ஆகிட்டே இருக்கும். எப்படியோ இவங்களை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்றதுக்குள்ள இன்னொரு பேட்ச் அவங்களும் சேர்த்து வச்சு அடிப்பான். இவன் இப்படி அடிச்சிட்டு இருக்கப்ப இவனோட லெவல் பார்த்தோம்னா 19 ரீச் பண்ணியிருக்கும். நான் இந்த மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்ண எனக்குள்ள பவர் அப்படிங்கிறது பூஸ்ட் ஆகிட்டே இருக்குது. நான் ஸ்ட்ராங்கரா மாறிக்கிட்டே இருக்கேன் போல இருக்கு. உண்மையில இது கேம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்படின்னா இன்னும் பல பேர் வருவானுங்க. அவங்க எல்லாத்தையும் அடிச்சேன்னா நான் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறலாம். ஆனா எனக்கு என்ன புரியலன்னா இவ்வளோ பவர் வந்திருக்கு, ஆனா எப்படி போற போக்க பார்த்தா நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா மாறணும்னு சொல்லி கேட்டை திறப்பானா உள்ளார நம்ம இகரிஸ் உட்காந்துருப்பான். இவனை பார்த்தாலே தெரியுது இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படின்னு ஜூவை சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே அசால்ட்டா அந்த ஸ்வாடை எடுத்து அங்கேருந்து ஜம்ப் அடிச்சு வருவானா. நான் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை அப்படியே ரத்தம்லாம் தெரிக்க அந்த இடமே தண்டரால வெடிக்கேன்னு சொல்லி என்ன நான் உயிரோட இருக்கேனா? நான் செத்துட்டேன்ல? இல்ல இது எங்க ஆரம்பிச்சுன்னா அங்கேயே கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆனா நான் செத்துட்டேன் எப்படி? நான் பார்த்தப்ப இங்க ஒரு 3 நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ ஒன்று காணும். அப்பனா கண்டிப்பா வந்த வழியே தான் போய் ஆகணும். சரி இப்போ 3 நெருப்பு தான் இருக்கு. இது முடிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்? வேற வழியே கிடையாது. நான் புது வெப்பன் எடுத்தாகணும். இந்த தடவை நிறைய லெவல் உள்ளது எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி லெவல் 15 எடுத்துட்டு போவான். ஏன் ப்ரோ வேற லெவலில் எடுக்க முடியாதுன்னா இவனோட லெவலை பொறுத்து தான் அந்த வெப்பனுமே அமையுது. இந்த தடவை போனக்கப்புறம் அந்த 2வது நெருப்பு அப்படிங்கிறது அணைஞ்சிரும். ஏன்னா மறுபடியும் இகரிஸ்ட தோத்துருவான். மறுபடியும் சொல்லிட்டு செத்துக்கிட்டே இருப்பான். அந்த நைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கான். அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். என்னைய போய் அவன் முன்னாடி நின்னீங்கன்னா என்னடா அர்த்தம் இது? நான் இப்ப சரியான கான்ல இருக்கேன். ஏன்னா அவனை பீட் பண்ணவே முடியல. எவ்வளவுதான் நான் கஷ்டப்படாலும் பீட் பண்ணவே முடியல. அண்ட் நான் பார்த்தேன்னா அவன் ஏதோ இந்த ஸ்வாட் இருக்குல்ல, லாங் ஸ்வாட், அதை யூஸ் பண்ற மாதிரி தான் தெரியுது. அவனோட பவர் லெவல் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குது. எங்க 2 பேருக்கான பவர் கேப் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அதனால என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நம்ம ஜின்னு இருக்கால, அதாவது நம்ம தம்பி பைய, அவன் ஸ்டார்டிங்ல வருவான் தெரியுமா ஆரம்பரப்பா, அது மட்டும் வந்து நிற்பான். இப்போ வாங்கடா ஏண்டா உங்களெல்லாம் டயர்டே ஆகாதா? எத்தனை தடவை அடி வாங்குவீங்க? இந்தா வச்சுக்கோ அந்தா வச்சுக்கோ, இப்படி அடின்னு சொல்லி இங்கிட்ட ஒரு சொல்லுவ அங்கிட்ட ஒரு குத்து மறுபடியும் ஒரு குத்துன்னு சொல்லி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். லெவல் அப் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஆர்ச்சர் சாடர் என்ன பண்ணோம்னா அப்படியே போவோட வர அங்கேருந்து ஒரு குத்து எப்படியோ இந்த பேட்சை கம்ப்ளீட் பண்ணிடுவான். பட் இந்த தடவை இவனுக்கு வந்து தேவைப்படுற லெவல் அப்படிங்கிறது ரீச் ஆயிரும். இவனுக்கு பார்த்தோம்னா டைட்டில் கொஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அக்செப்ட் கொடுத்துருவான். இப்போ என்னன்னா வரிசையா வதன்னு வந்துகிட்டே இருப்பானுங்க. இவன் எந்த அளவுக்கு அடிச்சு முடிக்கிறானோ அந்த அளவுக்கு இவன் லெவல் அப்படிங்கிறது பூஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் ஏ கேம்பிள். ஸோ பயங்கரமான பூஸ்ட் அப்படிங்கிறது இங்க கிடைக்கும். இப்பதான் நான் நினைச்சது வருது. இப்ப ஆகிரம் படுற லெவல் அப்பு என்னோட ஆட்டமே இனிமேட்டு தான். இந்த படி மேஜிக் பண்றவங்களாம் வந்து அவ்வளோ நெருப்பு எடுத்து அப்படி ஒரே இறக்கா இருக்குவாங்களா. இவனுக்கு ஒரு சமயம் ஆடி போயிடும். மந்திர கேந்திரம் போட்டு இவன் மண்டைக்கு மேல அவ்வளோ நெருப்பை கிரியேட் பண்ணி வச்சிருப்பானுங்க. இவனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாது. எல்லா நெருப்பு அப்படியே கீழே வர இவன் சீல்டு வச்சிருந்தால அதை வச்சு தடுத்துட்டு இருப்பான். அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் இன்னொரு மேஜிக்கை போட்டு கோலம் மட்டும் அவனுக்கு பெருசா கிரியேட் பண்ணிடுவானுங்க. இப்ப எனக்கு இது தேவையில்ல, ஜம்ப் அடிச்சு கத்தி வச்சு வெட்டுக்கு மேல வெட்டி அதிகமா முடிச்சிருவான். இப்ப இது எனக்கு தேவையில்ல. அப்புறம் போ எடுத்து ஒரு விட அதை வச்சு 2-3 இதை கொல்லுவான். அண்ட் அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டு சின்ன டாகர் இருக்குல்ல அதை வச்சு 2-3 பேர்த்த கொல்லுவான். இனிமேட்டு எனக்கு எதுவும் தேவையில்ல, என் கையை கத்திடா வாங்கடா அப்படிங்கிற மட்டும் அகைன் அவங்கள முடிச்சிருவான். இப்போ அவனோட லெவல் அப்படிங்கிறது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இவனுக்கு தேவையான ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு, அதனால இவனோட கிளாஸை வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபைட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். அண்டு மறுபடியும் இது போயிட்டே இருக்கும் போல இருக்கு. இந்த தடவை பார்த்தோம்னா அவன் ஃபைட்டர் இருந்து ஸ்டோல் சைக்கிளாவே மாறி இருப்பான். இன்னும் பத்தாது,
அந்த உள்ளாருக்கு நைட்டு தோக்கடிக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பா பத்தாது. அடிஷனல் எனிமிஸ் அப்படிங்கிறவங்க ரீஸ்பான் ஆகிட்டே இருக்கானுங்க, இவங்களை வச்சு அடிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லி அகைன் அந்த ட்ரையல் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். இவன் லெவல் இன்க்ரீஸ் ஆக நெக்லஸ், அதாவது A லெவல் நெக்லஸ், A லெவல் ரிங்கு, S லெவல் காண்ட்லெட்னு சொல்லி ஆளே பார்க்கவே சும்மா பங்கமா இருப்பான். அப்படி கதவை திறக்க இகரிஸ் அப்படியே உட்காந்துருப்பான். என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன்னா, இகரிஸ் அவனை பார்க்க இவனை பார்க்க ஸ்வாட் எடுத்து ஒரு சீவுவான் பாருங்க. தண்டர் இந்த வீடு டைரக்டா முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். என்னடா பண்ண போறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே அப்படின்னு அங்கேருந்து ஜம்ப் அடிச்சு போயிடுவான். அடுத்த செகண்ட் 2 பேரும் மாத்தி குத்திப்பானுங்க. அப்படி 2 பேரும் டைரக்டா வந்து குத்த அந்த இடமே வெடிக்கும், பயங்கரமா தெரிக்கும். அதுக்கப்புறம் அந்த புகையிலேருந்து வெளில வந்து இவன் கத்தி வச்சு அடிக்க, இவன் கான்ல வச்சு தடுக்கன்னு சொல்லி இவங்க சண்டையில இவனோட 6ஆவா இல்ல பவரை ஒண்ணுமே தெரியல, பயங்கரமா எமிட் ஆகும். இன்னும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டரா அப்படின்னு போயிட்டே இருப்பானா. இகரிஸ் அதை பாத்துருவான், கத்திய வச்சு ஒரு போடு அடிச்சு மட்டான்னு போய் விழுவான். அங்கேருந்து ஒரு ஜம்ப்பு அப்படியே ஆன்னு வந்து ஒரு குத்து. இதுதான் யங் மோனார்க்கோட பவரா? ஆனா இன்னும் ஒரு 100% தொல்ல, அதுக்குள்ளுமே இவ்வளவு சண்டை போறாரு அப்படின்னு சொல்லி இகரிஸ்க்கு ஒரு போயிட்டு பெருமை வேற. எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு, என்னோட ஃபைட்டிங் அப்படிங்கிறது இவ்வளவு லெவலில் பானக்கு அப்புறம் கூட அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த பிளாக் நைட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கான். நான் நினைச்சதோட ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கான். இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் இவனுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, அவங்களாம் சுத்த வேஸ்ட். இன் அதர் வேர்ட்ஸ் இவன் பயங்கரமா இருக்கான். அவன் பயங்கரமானவன் அப்படின்னா நான் பயங்கரத்தில் பயங்கரமானவன், பங்கமானவன். நான் இங்க வந்தப்ப இந்த கேமோட ரூல்ஸ் என்ன, இது கேம் எதை பத்தினு சொல்லி எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நான் போக அந்த கோலம் எல்லாத்தையுமே சின்ன ஒரு வேர்வை கூட இல்லாம அடிச்சு நொறுக்கிட்டு வந்தேன். என்னோட லெவல் அப்படி இது பயங்கரமா பூஸ்ட் ஆச்சு. என்னோட கரண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது லெவல் வந்து 17. அட் த சேம் டைம் நான் யூஸ் பண்ண அந்த பொருள்லாம் சேர்த்து என்னோட லெவல் 110க்கு மேல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட பவர் மொத்தத்தையும் எடுத்து ஒரு குத்துல வைப்பானா. இவனுக்கான டைட்டில் அப்படிங்கிறது வரும் யங் மோனார்க் அப்படிங்கிற டைட்டிலோட இந்த ஒரு சாப்டர் முடிச்சுப்போம். சோயா லவ் யூ so much.